வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளினுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இந்த துலாம் ராசியில் பார்த்திங்கன்னா ராசினுடைய சின்னமே தராசு தான். சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசியும் துலாம் தான். சூரியன் இங்கே நீச்சமாகும். நீதி நேர்மை உடைய ராசிகளில் பார்த்திங்கன்னா துலாம்
இந்த சுவாமி நரசிம்மமூர்த்தி பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானதும் விசாக நட்சத்திரம். ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவான நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகத்தில் தான் உருவாச்சு. அது தெரிஞ்சுக்கணும். குருனுடைய நட்சத்திரம் இல்லையா? இப்போ இந்த ராசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான மாதமாக இருக்கும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற புரிதலை வகுத்துக்கணும். பிரச்சனைன்னு வந்தாலும் 2 பிரச்சனையாக வரும், நல்ல விஷயம் வந்தாலும் 2ஆக வரும். எந்த விஷயத்தை முடிக்கணும் எதை தள்ளி வைக்கணுன்றது தெரியாமல் 2த்தையும் ஒன்று விட்டுருவாங்க, இல்லைன்னா 2 பிரச்சனைலையும் சிக்கிப்பாங்க. அதனால் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா 1க்கு 1000 முறை யோசித்து செய்வது நல்லது. இந்த ராசிக்காரர்களில் பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம், சுப காரியங்கள், சுப விரயங்கள் தருவது நல்லது. சுப விரயம் தரும், அதாவது என்ன, வீடு கட்டி கடன் வருவது, திருமணம் உடைய பெண்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கடன் வருவது, அதாவது சொத்துக்கள் வாங்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் செய்வது நல்லது. சுப விரயம்னு சொல்லிக்கலாம். அப்படின்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை மட்டும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை ஒருத்தர் தரார் அப்படின்னா பணம் கொடுத்து வேலை வாங்கினா பணமும் வராது, வேலையும் கிடைக்காது. இவங்கள இந்த ராசியோடைய இது பார்த்திங்கன்னா இவங்களா உழுந்து இவங்களா பிறண்டு இவங்களா ஏஞ்சி நிற்கணுமே தவிர யாரையும் எதிர்பார்த்து வாழ முடியாத ராசியில் எதுனா துலாம் தான். அவங்களா ஏஞ்சி நிற்கணுமே தவிர மற்றவங்க தூக்கி விட்டுலாம் அவர் நிற்கக்கூடியவர் கிடையாது. அந்த அம்சமும் வராது. அதனால தான் அந்த ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சமடைகிறார். திறமையானவர்கள், நீதி நேர்மை உடையுள்ள ராசிகளில் இவர்கள் தான். ஆனால் என்ன, இவங்களுடைய கோபமே இவங்களை பார்த்திங்கன்னா கிணது அகல பாதாளத்தில் தள்ளி விட்டுரும். அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ராசிகளில் இவங்களும் ஒன்று. இந்த ராசியில் பாருங்கள் பெண் பிள்ளைகள் அதிகமாக பெற்றெடுப்பாங்க. இந்த ராசியில் பார்த்தோம்னா யாரை பெற்றெடுப்பாங்க? பெண் பிள்ளைகள். அதுவும் குறிப்பாக பாருங்கள் இந்த சுவாதி நட்சத்திரம் உடையவங்கள பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். 3 பிள்ளைங்க அப்படின்னா 2 பெண் பிள்ளைகள் இருக்கும், ஒரு ஆண் இருக்கலாம், இல்லை 2மே பொண்ணாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசி எதுனா இந்த துலாம் தான். அப்படின்னா இவங்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னா மனைவி பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயர்வு தந்துடும். இங்கே பிரச்சனை அப்படின்னம்னா வெளியவும் பிரச்சனை தான். அப்போ உங்களுடைய பரிகாரம் எங்கே இருக்குது? குடும்பத்தில் தான் இருக்குது. சனீஸ்வர பகவான் உச்சமடையக்கூடிய ராசி பாருங்கள். சனீஸ்வரனுடைய மந்திரமே மனைவி தான். ரொம்ப அற்புதமான பெற்றவங்களுக்குரிய மரியாதை, குடும்பத்தில் உள்ளவங்களுக்குரிய அந்யுன்யம், இது எல்லாமே ஒற்றுமைகள் இருந்தாலே இவங்களை போகிற காரியம் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிடும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு தான் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 வயசாக இருக்கும், எனக்கு திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அஸ்திவாரம் போட்டுருவீங்க. நிச்சயம் வரைக்கும் போயிடும். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். சுப காரியங்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்துவிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் வந்துடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியது. புதிய தொழில் அமைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்வார், இப்போ சுய தொழிலாக அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பும் இந்த மாசி மாதத்தில் வரும். வேலை பார்த்திங்கன்னா அதிகமான அளவு பலு கூட, ஆனால் அதில் பேரு புகழும் உண்டு. பணியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறமையும் விருது வாங்கக்கூடிய அளவிற்கு வந்துடும். கலை சம்பந்தப்பட்டது, ஊடக சம்பந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காதல் திருமணத்திற்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் தரும். அதில் ரொம்ப 1க்கு 1000 முறை கவனத்தை செலுத்துறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிண்டு இவங்களுக்கு மன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம்னா குடும்பம் தான் பரிகாரம். நரசிம்ம வழிபாடு மிக ஆனந்தமான ஒரு வாழ்வினை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.